நகரத்தார் முழக்கம். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ நகரத்தாரும் நற்றமிழும் அப்படிங்கிறத தான் பேசலான்னு இருக்கேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? பேசுபுகழ் நகரத்தார் பேரொழியாய் வாழ்பவர்கள். பேசுபுகழ் நகரத்தார் பேரொழியாய் வாழ்பவர்கள். நாடெல்லாம் கொண்டு விற்று நலமாய் வாழ்பவர்கள். சிந்தையெல்லாம் சிவமயமே, செந்தமிழில் நாம் மணக்குமே. அன்றாடம் அவர்கள் சொல் அழகு தமிழ் ஓவியம். ஆத்தா, அப்பச்சி, ஆயா, அப்பத்தா என்று அவர்கள் அழைக்கையிலே மலர் பூக்கும், மனம் பூரிக்கும். சொந்தம் என்று சொல்வதற்கு ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் பிள்ளைன்னு சொல்வதற்கு அரசுன்னு சொல்லுவாங்க. அதுவும் அருமாந்த அரசுன்னு சொல்லுவாங்க. தாலி கட்டி கொள்வதற்கு திருப்பூட்டுதல்னு சொல்லுவாங்க. நலம் வளர்க்கும் பிள்ளை நம் மனையில் பிறந்து வந்தால் குலம் வாழும் பிள்ளைன்னு கொண்டாடி மகிழ்வாங்க. சலவைக்கல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பளிங்குக்கல்னு சொல்லுவாங்க. சாமர்த்தியம்னு சொல்கிறதுக்கு நெளிவு சுழிவுன்னு சொல்லுவாங்க. செல்லமாய் வளர்ந்த பிள்ளை அதை ஓவியமாக வளர்ந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டுகிற சிலையை காண்டாங்கின்னு சொல்லுவாங்க. கையில் அணியும் வளையல்களை காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. காலணியை மிதியடின்னு சொல்லுவாங்க. பெத்த பிள்ளை வளர்ந்துட்டா தம்பி அப்படின்னு கூப்பிடுவாங்க. பொம்பளை பிள்ளை வயசுக்கு, அதாவது பெண் பருவம் வந்துட்டா சமைஞ்சிட்டான்னு சொல்லுவாங்க. பழகுகிற நண்பர்களை கூட்டாளின்னு சொல்லுவாங்க. கூடியிருப்பவரோடு குணக்கேடு வந்துட்டா கூட்டாளி சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. துணையாக என்பதற்கு கூடமாட அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை செய்யும் சிறப்பை மெனக்கெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உதவிக்கு அப்படிங்கிறத சோமாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சில்லறை செலவை மேஞ்செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தேவைக்கு பொருள் வச்சுருப்பாங்கள்ல, அதை கையாவலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நம்மவர்கள் நற்றமிழில் நயமாக பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.